This video is sponsored by EduQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மசாலா டீ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு நான் 3 பேர்த்துக்கு செய்ய போகிறேன். அதனால் நான் ஒரு பெரிய டம்ளரில் 200 ml தண்ணி எடுத்துக்கிட்டேன். அதில் இஞ்சி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரே சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, அதை நான் கையிலே இடிச்சுக்கிட்டேன். கல்லில் நல்லா தட்டி அதை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா பவுட்ரு கரம் மசாலாக்காக நான் பட்டை தனியாகவும் கிராம்பு தனியாகவும் நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதை கூட அப்படி நீங்கள் வச்சுருந்தா கூட ஆட் பண்ணிக்கலாம். சின்ன ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். இப்போ அந்த 200 ml நல்லா கொதிச்சிடணும். கொதித்து வந்ததுக்கப்புறமா அதை வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குதா? இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். அவ்வளோதான். பாருங்கள், கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சா? அவ்வளோதான். பாருங்கள், கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு. ரொம்ப பட்டையும் கிராம்பும் போடக்கூடாது, ரொம்ப காரமாக இருக்கும். இப்போ நம்ம டீக்கு தகுந்த மாதிரி நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். நான் சின்ன டம்ளரில் 1 டம்ளர் ஆட் பண்ணியிருக்கேன், அதாவது 100 ml ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இதில் நம்ம டீ தூள் ஆட் பண்ணிக்கலாம். டீக்கு தேவையான அளவுக்கு டீ தூள் நான் 2 ஸ்பூன் போடுறேன். ஏன்னா நான் 200 ml ஊற்றினேன், இப்போ 100 ml. அது இல்லாமல் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். நல்லா கொதிக்கணும். இதை நம்ம இப்போ கூட நம்ம டீ தூள் போடும்போது கூட இஞ்சியும் பட்டை கிராம்பு போடலாம். ஆனால் எசன்ஸ் ரொம்ப இறங்காது அதில். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பாலும் டீ தூளும் ஆட் பண்ணால் நம்ம அந்த ஒரு எசன்ஸ் கொஞ்சம் நல்லா இறங்கி அதுக்கப்புறம் டீயில் மிக்ஸ் ஆகிருக்கும். இந்த ப்ராசஸை நீங்கள் தண்ணி ஊற்றி இஞ்சியும் பட்டையும் நல்லா தட்டி போட்டுட்டு மூடி கூட வச்சு கூட நம்ம பாயில் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதோட எசன்ஸும் நல்லா தான் இருக்கும். அவ்வளோதான். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம சிம்மில் வச்சுக்கணும். கொதிக்க ஒரு 2-3 டைம்ஸ் இந்த மாதிரி கொதிக்க சிம்மில் வச்சு நல்லா பாயில் பண்ணோம்னா நம்ம நல்லாயிருக்கும். அதுக்கு ஆனால் உள்ள சக்கரை ஆட் பண்ணக்கூடாது. நான் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுறேன். அது ரொம்ப பால் ஊற்றுனதுனால வெடிச்சிரும்னு சொல்லுவாங்க. அதனால் நான் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். பாருங்கள், இதே மாதிரி சிம்மில் வச்சு மறுபடியும் பாயில் பண்ணணும். மறுபடியும் சிம்மில் வச்சு பாயில் பண்ணால் தான் நல்லா அந்த டீ தூளும் இஞ்சி அந்த பட்டை கிராம்பு இதெல்லாம் கொஞ்சம் எசன்ஸ் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா பொங்கி வருது. இப்போ ஆஃப் பண்ணியாச்சு. நம்ம ஒரு 2 டைம்ஸ் அந்த மாதிரி பண்ணாவே போதும். இப்போ நம்ம அந்த சர்க்கரையில் கலந்துட்டோம்னா அவ்வளோதான். நம்ம தேவையானது சர்க்கரையில் கலந்தோன்னா மசாலா டீ ரெடி. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.